பார்த்தாலே நல்ல கிரேவியோட சிக்கன் குழம்பு ரெடி ஆயிட்டுது. யாரெல்லாம் இப்படி சமைக்க விரும்புறீங்க அப்படின்னு சொன்னா வாங்க வீடியோக்குள்ள. இன்றைக்கு நம்ம சமையல்ல சூப்பனாங்கோழி தான் சமைக்க போறோம். என்னடா சூப்பனாங்கோழி ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லி யோசிக்காதீங்க. மார்சே ஃப்ரீன்னு சொல்லக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ல பிரான்ஸ்ல இல்லாத இடத்துலயும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சூப்பனாங்கோழி என்றா நம்ம ஊர்கோழி மாயே இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா சமைச்சா தூள் உப்பு சேருது இல்ல, கறி திக்னஸா வருது இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கோழியை நல்லா கிளீன் பண்ணிட்டு நீங்க இப்ப ஒரு சட்டியில தேவையான எண்ணெயை சேர்த்துக்கொள்ளுங்க தாளிக்கிறதுக்காக. இப்ப நாங்க பெருஞ்சீரகம், அதோட நச்சீரகம் சிறிதளவு சேர்த்துக்கொள்ளுங்க. லைட்டா கசரும், ஆனா வயிற்று நோய்களுக்கு நல்லது. அதோட கருவாப்பட்டையும் போட்டு நல்லா நாங்க வதக்கி எடுத்துக்கொள்ள போறோம். அதுக்கப்புறம் அதோட பச்சை மிளகாய் வெங்காயத்தை போட்டு நல்லா தாளிச்சு கொள்ளுறோம். நல்லா தாளிச்சு விட்டு கொள்ளுங்க. அடிப்பிடிக்காத அளவுக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாளிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் நாங்கள் உள்ளியையும் இஞ்சியையும் இடிச்சு எடுத்துக்கொள்ள போகிறோம். என்னதான் மிக்சி இருந்தாலும் கடையில் பேஸ்ட்டாக விற்றாலும் இடிச்சு போகிறது ஒரு நல்ல ஒரு சுவையாகவும் வாசமாகவும் இருக்குது. இப்போ நாங்கள் இடித்து அதை ஒரு பகுதியில் எடுத்து வச்சுக்கொள்கிறோம். நீங்கள் நல்லா அடிக்கணும் முடியல, ஒரு 60-100 அடித்தாலே ஓகே. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுது. இப்போ நாங்கள் இதோட இடித்து எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி உள்ளி பேஸ்ட்டை சேர்த்துக்கொள்ள போகிறோம். அடுப்பை நல்லா குறைச்சி விட்டுக்கொள்ளுங்க, அடிப்பிடிச்சிருண்டாக்கண்டு. ஸோ கிளறி விட்டு கொள்ளுங்க நல்லா. இப்போ நாங்கள் அதோட தக்காளியை சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொள்ள போகிறோம். அதுக்கப்புறமா நாங்கள் வெட்டி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த கோழியை இதில் சேர்த்துக்கொள்கிறோம். அதோட நாங்கள் உப்பு, தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கொள்ளுங்க. மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்ளுங்க, மஞ்சள் சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட உரைப்புக்கு தேவையான அளவு தூளை சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் நல்லா கிளறி விட்டு கொள்வோம். நீங்கள் ஆரம்பத்திலேயே தண்ணி விட தேவையில்லை, இந்த கோழியில் இருக்கிற தண்ணியிலேயே அவிஞ்சு வரும். ஸோ வடிவாக கிளறிட்டு மூடி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் தண்ணி சேர்க்கல, ஆனால் நல்லா பதமாக அவிஞ்சு வந்துருக்கு, ஈரலும் எல்லாம் பாத்தி வந்திருக்கு, அடிப்பிடிக்க கூட இல்லை. இப்போ நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் எப்போவுமே கறிக்கு பால் சேர்க்கிற குறைவு. ஸோ எனக்கு தேவையான அளவு தண்ணியை நான் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த குழம்பை நான் தண்ணிலாம் செய்ய போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா கிளறி விட்டுக்கொள்ளுங்க. நல்லா கொதிச்சு எல்லாம் வந்த அப்புறம் சரக்கு தூளை லைட்டாக சேர்த்துக்கொள்ளுங்க வாசத்துக்காக. சூப்பரான குழம்பு உங்கள்கிட்ட கையாலேயே ரெடி பண்ணிட்டீங்க. சூப்பராக நல்ல கிரேவியோட சிக்கன் குழம்பு ரெடி ஆயிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். நன்றி உறவுகளே.